வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 2024 உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்மையில் 5வது இந்தியா மாலத்தீவு பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் எது? புதுதில்லி. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 29. 17வது பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் 2024 செப்டம்பர் 8 அன்று பாரிஸ் ஸ்டேட் டி பிரான்சில் ஒரு விழாவுடன் நிறைவடைந்தது. சுகன்யா சம்ரிதி யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2015. SSY என்பது 2015 பெண் குழந்தையை பாதுகாப்போம் கற்பிப்போம் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. இது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறு வைப்பு திட்டமாகும். அண்மையில் இந்தியா அமெரிக்கா கூட்டு இராணுவ பயிற்சியான யுத் அபியாஸ் 2024 20வது பதிப்பு நடத்தப்பட்ட இடம் எது? ராஜஸ்தான். யுத் அபியாஸ் என்பது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வருடாந்திர கூட்டு இராணுவ பயிற்சியாகும். இது 2004 முதல் நடந்து வருகிறது. வருவாய் அடிப்படையில் ரயில் நிலையங்கள் தரவரிசை. சென்னை சென்ட்ரலுக்கு 3வது இடம். இதில் புதுதில்லி ரயில் நிலையம் கடந்த நிதியாண்டில் 3.93 கோடி பயணிகளை கையாண்டு முதலிடத்தில் உள்ளது. அண்மையில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புதிய வகை மஞ்சள் கண்டுபிடிக்கப்பட்டது? நாகாலாந்து. நாகாலாந்தின் மொகோக்சுங் மாவட்டத்தில் குர்குமா அன்மென்சிஸ் என்ற புதிய மஞ்சள் இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது குர்குமா வகையைச் சேர்ந்தது. அண்மையில் அருண் கோயல் கீழ்காணும் எந்த நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார்? குரோஷியா. அண்மையில் ஆசிய ஒலிம்பிக் குழுமத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? ரந்தீர் சிங். இந்திய விளையாட்டு நிர்வாகத்தில் முக்கிய பிரமுகரான ரந்தீர் சிங் ஆசிய ஒலிம்பிக் குழுமத்தின் OCA 44வது பொது சபையின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அண்மையில் 4வது இன்டர் கான்டினென்டல் கோப்பை ஆடவர் கால்பந்து போட்டியை வென்ற நாடு எது? சிரியா. நீலகிரி மலை ரயிலானது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது? நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர். பிரதமர் கிராம சதக் யோஜனாவை செயல்படுத்துகிற அமைச்சகம் எது? ஊரக வளர்ச்சி அமைச்சகம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2024-25 முதல் 2028-29 நிதியாண்டில் பிரதமர் கிராம சாலைகள் திட்டம் 4 செயல்படுத்துவதற்கான ஊரக வளர்ச்சித்துறையின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை நிறுவிய அமைச்சகம் எது? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். செவிலியர்களுக்கு 2024 ஆண்டுக்கான தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை குஜராத்தின் அகமதாபாத் புஜ் வழித்தடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில் சேவையை பின்பற்றி வந்தே மெட்ரோ ரயில் சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் எந்நகரத்தில் இந்திய பாதுகாப்பு விமான கண்காட்சியை IDAX 24 திறந்து வைத்தார்? ஜோத்பூர். செப்டம்பர் 12 முதல் 14, 2024 வரை நடைபெற்ற இக்கண்காட்சி தொழில்துறை பங்கேற்பு மற்றும் பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியது. அண்மையில் பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? ரஷ்யா. அண்மையில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் ABPMJAY எந்த வயதுடைய மூத்த குடிமக்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர்? 70 வயது அல்லது அதற்கு மேல். அண்மையில் ஐநா பொது சபையின் 79வது அமர்வின் போது ஐநா அரங்கில் இடம் தரப்பட்ட நாடு எது? பாலஸ்தீனம்.